Hi friends, welcome to Career Tag channel. இன்னைக்கு நம்ம SSC MTS exam பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸ்டேட்டஸ் என்ன, நமக்கு எந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது, நமக்கான ரிப்போர்ட்டிங் டைம், எந்த பிளேஸ்ல நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையும் எப்படி செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். First, SSC MTS exam 30th செப்டம்பர்ல இருந்து 14 நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. பட் நமக்கான ரிப்போர்ட்டிங் டைம், நமக்கான எக்ஸாம் டேட்ல மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். அந்த டேட் அண்ட் டைம் எல்லாம் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை ஓபன் பண்ணிக்கணும். அதுல SSC SRன்னு டைப் பண்ணிக்கணும். நமக்கான சதர்ன் ரீஜனுக்கான வெப்சைட் வந்து sscsr.gov.in. இதுலலாம் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த வெப் பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். அதுல இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவால்தார் எக்ஸாமினேஷன் சொல்லி. அதுல நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கணும். நோ தி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல நம்மளோட ரெஜிஸ்டர் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்க நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நம்மளோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இங்க அக்செப்டட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நம்மளோட அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை இங்க நமக்கு இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நமக்கான எக்ஸாம் டேட், டைம், பிளேஸ் இது எல்லாத்தையும் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். இதே வெப்சைட்ல நோ யோர் ரோல் நம்பர், டைம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கணும். நோ தி ரோல் நம்பர், டேட், டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல நம்மளோட ரோல் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் இங்கே தான் நமக்கான எக்ஸாம் டேட் என்னன்னு இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. நமக்கான ரிப்போர்ட்டிங் டைம் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கான எக்ஸாம் டேட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம்ல தான் நம்மளால இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். இங்க எக்ஸாமோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைம் என்னன்னு இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் நமக்கு எந்த சிட்டியில அலோகேட் பண்ண போறாங்கன்னு இங்க நமக்காக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஹால் டிக்கெட்டை 4 days பிஃபோர், நமக்கான எக்ஸாம் டேட்ல இருந்து 4 days பிஃபோர் தான் நம்மளால ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம சதர்ன் ரீஜனுக்கான அட்மிட் கார்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல. நம்ம ரிலீஸ் பண்ணதும் வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றோம். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.